மகாபெரிவா ஊரிருக்கையில் தங்கியிருந்து தினம் அம்பாள் வீதி உள்ள காஞ்சிபுரத்தில் வரத்தே அந்த அம்பாளை தரிசனம் பண்ணணும்னு தினம் வந்து பார்த்துட்டு போகிறார். ஒரு டைம் ஒரு சாயங்காலம் ஒரு 6:30 மணி 7 மணிக்கு அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு அங்கேருந்து நடந்து காஞ்சிபுரத்துக்கிட்டக்க வந்தால் கரெக்டாக காமாட்சி தேவி வீதியில் அப்படி வருது, அம்பாளை தரிசனம் பண்ணுறது, அப்படியே ஓரிருக்கை திரும்பி பெறுறது, இப்படியே ஆயிடுது. ஒரு நாளைக்கு அவர் தங்கியிருந்த போது ஓரிருக்கையில் கிளம்புறதவே ஒரு 1/2 மணி 3/4 மணி லேட்டாகிடுது, 1 மணி நேரம் கிட்டத்தட்ட. உடனே மகாபெரிவா அம்பாளை தரிசனம் பண்ணணும்னு ஓரிருக்கையிலேருந்து கிளம்புறதே கிட்டக்க உள்ள பக்தர்கள்லாம் சொன்னால் மகாபெரிவாட்ட, நீங்கள் நேத்திக்கெல்லாம் கரெக்டான டயத்தில் போய் சேவிச்சேள், அம்பாளை போய் தரிசனம் பண்ணு, ஆனால் இன்றைக்கி நீங்கள் கிளம்பும் போதே 3/4 மணி லேட் ஆகிடுது, அநேகமாக அம்பாள் வீதி தாண்டி இருப்பள், இனிமேல் நீங்கள் அம்பாளை கோயிலில் தான் போய் பார்க்கணும். அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டா அங்கே கிட்டக்க இருக்கிற மகாகணபதி கோயில் ஒன்று இருக்கு, அந்த கணபதி கோயிலில் போய் கிட்டக்க போய் நின்று ஒரு நிமிஷம் கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, வா அம்பாள் இருப்பாள், நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் வா அப்படின்னு நேராக பக்தர்கள்லாம் அழிச்சுன்னு நேராக காஞ்சிபுரத்துக்கு வரார். வந்தால் எப்போது எந்த இடத்துல அம்பாளை தரிசனம் பண்ணுவோரோ அந்த இடத்துல அம்பாள் நின்றுட்டுருக்க. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னடா அது ஓரிருக்கையிலேருந்து காஞ்சிபுரத்தில் நடக்கிறத எப்படி அவர் தெரிஞ்சுட்டார் அப்படின்னா, அந்த அம்பாள் வீதி உலா வரும் பொழுது அதுக்கு முன்னாடி யானைகள் வரதே, அந்த யானையில் அந்த யானை என்ன பண்ணுறது, நடு வீதியில் படுத்துன்னு ஏந்துன்னு போக மாட்டேங்கிறது. அந்த யானை வழி விட்டால் தானே அம்பாளுடைய ஊர்வலம் வரும். அந்த யானை வழியில் ஏன் படுத்துட்டு இருந்தது அப்படின்னா, இந்த ஆச்சாரியால் மகாகணபதி சந்நிதியில் போய் பிரார்த்திச்சென்றார், நான் அம்பாளை தரிசனம் பண்ணணும், நான் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதாவது இடைஞ்சிருந்தா அந்த இடைஞ்சரை நீ தான் போக்கணும் அப்படின்னு கணபதியை பிரார்த்திச்சென்றார். அந்த யானை ஸ்வரூபம் தானே, முகே வாரணம் துந்திலம் குட்சி தேசு. அதனால் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னார், இது தாப்புல வந்து நின்றுண்டு அவரை அந்த அம்பாள் ஆச்சாரியால் வரும் வரையில் அந்த யானையானது அம்பாள் அங்கேயே நிறுத்தி வச்சு அம்பாள் ஆச்சாரியால் தரிசனம் அம்பாளை பண்ணின பின்பு தான் யானை நெகிழ்ந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த நிகழ்ச்சி தொடர்ந்தது.